அதிமுகவில் அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்ட நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதிமுகவுடைய 82 மாவட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து கட்சியின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதே போல தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி, அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன், இவங்க 4 பேருமே அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா இந்த 82 மாவட்ட நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை பண்றாங்க. யார் யாரெல்லாம் இதுல இருப்பாங்கன்னா, மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர், ஒன்றிய கழக செயலாளர், அதே போல பொதுக்குழு உறுப்பினர்கள், அணி பிரிவு சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் என இவ்வளவு பேர் இருப்பாங்க. ஏறத்தாழ ஒரு 4000-5000 பேர் கலந்துப்பாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து. இவங்களுடைய பணிகள் என்னன்னா, இன்னைக்கு ஆலோசனையுடைய மையம் என்னன்னா, இந்த மாத இறுதிக்குள், அதாவது மார்ச் இறுதிக்குள் பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே அவங்களோட நேரடியாக ஆலோசனை நடந்த நிலையில தற்போது அந்தந்த மாவட்டங்களில் அந்த ஆலோசனைகளை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கிறாரு. பூத் கமிட்டியை மிக தீவிரமாக நிரப்பணும் அப்படின்றது தான் மிக முக்கிய குறிக்கோளா இருக்கு. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பூத் கமிட்டியில் எத்தனை பேர் இருக்கணும், அவங்க யார் யாரெல்லாம் இருக்கணும், அதே போல மிக குறிப்பாக அந்த பூத் கமிட்டியில் அந்த பூத்துக்கு உட்பட்டவங்க தான் உறுப்பினராக இருக்கணும். அந்த 9 பேர்ல ஒருவராக இருக்கணும். இளம் பாசறை, இளம் பெண்கள் பாசறையை சார்ந்த நிர்வாகிகள் அதில் இருக்கணும், கட்சியினர் அதில் இருக்கணும்ன்றதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது போக அதிமுகவுடைய புதிய உறுப்பினர் அட்டை ஏற்கனவே கடந்த ஆண்டுலேருந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முழுவதுமாக உறுப்பினர்களுக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத கவனமாக எடுத்துக்கணும். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் முழுவதுமாக இந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறுகிறது. முதல் முறையாக ஒரு காணொலி வாயிலாக என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய 82 மாவட்ட நிர்வாகிகளை கட்சியின் பொதுச் செயலாளர் இப்படி வீடியோ கான்பரன்சிங் மூலமா இந்த ஆலோசனை நடத்துறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் அடுத்த ஒரு 2 மணி நேரம் செல்லக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இவங்க கேட்டறிகிறாங்க. அமைப்பு ரீதியாக 82 மாவட்டம் இருக்கனால ஒவ்வொருவரிடமும் அவங்களோட சந்தேகம் மற்றும் தலைமையிலிருந்து இவங்களுடைய அறிவுரைகள் என்பது இருதரப்பிலும் இருந்து ஒரு கருத்து பரிமாற்றமாக இடம்பெற இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய சாராம்சமாக அதிமுகவினுடைய தேர்தல் வியூகத்துக்கு மிக முக்கியமாக இருப்பது பூத் கமிட்டி. அதை வலுப்படுத்துவதற்கு, அதை தயார்படுத்துவதற்கு இந்த மாதத்துக்கு இறுதிக்குள் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கு. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சுபாஷ்.